இது நம்ம ஃபேமிலி. போலிச் சான்றிதழ் கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்ற ஊராட்சி மன்ற பெண் தலைவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உட்பட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சான்றிதழ் வழங்கிய அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்போம். பிரபாகரன், வணக்கம். இந்த உத்தரவு குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தோலப்பள்ளி ஊராட்சி தேர்தல் கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்தது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எஸ்சி பொது பிரிவினருக்கானது இந்த ஊராட்சியானது ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த ஊராட்சியில கல்பனா என்பவர் வேறு சமூகத்தை சேர்ந்தவர். ஆனா இருந்தாலும் இவர் ஆதி திராவிடர் போன்ற ஒரு சான்றிதழை கொடுத்து அந்த தேர்தலில் போட்டியிட்டது மட்டும் இல்லாம வெற்றியும் பெற்றிருந்தாரு. இது தொடர்பாக இந்த தேர்தலில் எதிர்த்து போட்டியிட்ட பாக்யராஜ் என்பவர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் புகாராக கொடுத்திருந்தாரு. புகார் அடிப்படையில் பல்வேறு கட்ட விசாரணைகளுக்கு பிறகு இந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய பவர் பறிக்கப்பட்டது. தொடர்ந்து இவர் மீது 7 பிரிவுகள் கீழே வழக்கும் பதிவு செஞ்சிருந்தாங்க. இது தொடர்பா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பா கல்பனா மீது உரிய நடவடிக்கை எடுக்கல, போலி சான்றிதழ் கொடுத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த கல்பனாவை எதிர்த்து போட்டியிட்ட பாக்யராஜ் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்துல மனு கொடுத்திருந்தாரு. அந்த மனு மீதான விசாரணை தொடங்கி இருந்தது. அந்த மனு மீதான விசாரணையில இன்று வேலூர் தோலப்பள்ளி பகுதியில தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய இயக்குனர் ரவிவர்மன் நேர்ல கள ஆய்வு மேற்கொண்டாரு. தொடர்ந்து அந்த மனுதாரரான பாக்யராஜவும் விசாரணை நடத்தினாங்க. அந்த விசாரணையில அந்த புகார் மீதான அந்த மனு மீதான அந்த உள்ளடக்கம் உண்மைன்னு தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து அந்த சான்றிதழ் கொடுத்த அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மட்டும் இல்லாம அந்த அதிகாரிகளான தாசில்தார் பழனி, கிராம நிர்வாக அலுவலர் சஞ்சய்குமார், வருவாய் ஆய்வாளர் சாந்தி மற்றும் இதற்கு இந்த சான்றிதழ் கொடுத்த உடனடியாக இருந்த அனைத்து அதிகாரிகள் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும்னு வேலூர் மாவட்ட காவல்துறைக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய இயக்குனர் ரவிவர்மன் இன்று அதிரடியாக ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்காரு. இந்த உத்தரவை தொடர்ந்து விரைவில் காவல்துறை இந்த அதிகாரிகள் மீது வழக்கு பதிந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.